வரலட்சுமி தேவி அலங்காரம்னா ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து செய்யணுங்க. இந்த வரலட்சுமி பொம்மையானது நம்ம ராஜா ஆன்மீகத்துல நிறைய சைஸ்ல, நிறைய மாடல்ல, நிறைய கலர்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இதோடைய லிங்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பொம்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரிங்க, இப்போ வந்து நம்ம இந்த பொம்மை எப்படி அலங்காரம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஒரு சொம்பு கொடுத்துருப்பாங்க. இந்த சொம்புல வந்து வாசனை திரவிய பொருட்கள், சோழி, கோம்பை சக்கரம், குன்றின்மணி, கருமணி, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன லட்சுமி கடாட்சமான பொருள் இருக்கோ அதெல்லாம் இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் செலுத்திடணும் சுவாமிக்கு. பிறகு வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. கலசம் அப்படின்னாலே தண்ணி இருக்கும் இதில். ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலசம் உள்ள சேர்க்க வேண்டிய பொருளை நம்ம சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அழகான மாங்கொத்து. இந்த மாங்கொத்து வந்து இப்படி வச்சுட்டு இதில் வந்து இந்த தேங்காயில் நம்ம முகம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த தேங்காயில் ரெடி பண்ணி வச்சுருக்க முகத்தை வந்து இப்போ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த சுவாமி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக விரிச்சு விட்டுங்க மாங்கொத்தை. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சுவாமிக்காக நம்ம வச்சுருக்க என்னென்ன ஆபரணங்களோ அது எல்லாமே வந்து சுவாமிக்கு சாத்திட்டோம் அப்படின்னா இன்னும் அழகாக இந்த லட்சுமி தாயார் மாறிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாங்கல்யம், ஏன்னா ஒரு தாயார்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாங்கல்யம் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தாயாருக்கு மாங்கல்யத்தை வந்து கட்டிடுறோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து சுவாமிக்கு என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து நமக்கு சுவாமிக்கு செலுத்திடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரம் இருக்குது அப்படின்னா, நெக்லஸோ ஒரு ஆரமோ இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம கட்டுறதுக்காக இந்த ஜுவல்லரி ஒயர் வந்து உங்களுக்கு இருக்கும். அது ஸோ நம்ம ராஜா ஆன்மீகத்தை இந்த ஜுவல்லரி ஒயர் ஈஸியாக நீங்கள் சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்போம். ஸோ அந்த ஜுவல்லரி ஒயர் மூலிமா சுவாமிக்கு வந்து இந்த நகைகள்லாம் நம்ம சாத்திடுவோங்க. இந்த மாதிரி வந்து கீழே பின்னாடி வந்து ஜஸ்ட் முறுக்குனாலே போதும், நகைகள்லாம் அழகாக நின்றுடும். நம்ம கயிறு போட்டு கட்டிக்கிட்டு அது கரெக்டாக வைக்கணும் போகணும் அப்படிலாம் கிடையாது. அழகாக ஒரே ஒரு முறுக்கல் போட்டாலே, அழகாக ஒரு நாட் மாதிரி போட்டாலே உங்களுக்கு அழகாக ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சம் பெரிய நம்மக்கிட்ட என்னென்ன நகைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து சுவாமிக்கு அதை சாத்தி அழகு பார்க்கலாம். ஏன்னா ஒரு லக்ஷ்மி அப்படின்னாலே ஒரு முழு நகைகளோடைய அலங்காரம் பார்த்தா தான் லக்ஷ்மி வந்து நம்ம ரூபமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மகிட்ட என்னென்ன நகை இருக்கோ அது எல்லாமே லக்ஷ்மி தாயாருக்கு நம்ம அணிவிச்சு அழகு பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன நகைகள் இருக்கலாமே சாத்திட்டு மேற்கொண்டு மேலே வந்து ஒரு மாலை சாத்தணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு மகாலட்சுமி தாயார் இங்கே அமர்ந்துட்டுவாங்க நம்ம வீட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டாலை வந்து நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லக்ஷ்மி தாயாரே வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியும் நமக்கு. ஒரு வரலட்சுமி அலங்கார நோம்புக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா ஆன்மீகத்தில் எல்லாமே இந்த நகையிலிருந்து சுவாமி முகத்துல இருந்து இந்த டால் வரைக்கும் எல்லாமே இங்கே நம்ம ராஜா ஆன்மீகத்தில் கிடைக்கும். நீங்கள் ராஜா ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வரலட்சுமி விரதத்துக்கு பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே உங்களுக்கு செட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு அழகாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி நீங்கள் வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளலாங்க. இந்த வரலட்சுமி விரதமானது ரொம்ப ஒரு பழமையான ஒரு விரதம். இது அந்த காலத்தில் இருந்து இதுக்கு பெரிய ஸ்டோரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிலாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த கதைகள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே கொடுக்கணும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விசேஷமான ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். இதை வந்து எல்லாருமே, எல்லா சுமங்கலி பெண்களுமே வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். அது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் அப்படி கிடையாது. ராஜா ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வந்து விரதம் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக இந்த விரதத்துக்கான பொருளை நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டு லக்ஷ்மியின் கடாட்சம் முழுமையாக நீங்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.